வாழ்த்துறை வழங்குவதற்காக பெருமன்றத்தின் மேலாளர் பொதுச் செயலாளர் அசோகன் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். அனைவரும் கரவொலியுடன். அனைவருக்கும் மீண்டும் காலை வணக்கம். இன்ஸ்டா சரவணன் அரங்கில் இன்ஸ்டாவாக எழுதிய சில வரிகளை இங்கே படிக்கிறேன். லேட்டாக வர வேண்டாம் என எண்ணி மிகவும் லேட்டஸ்டாக 9 மணிக்கே வந்துவிட்டோம். அது அருட்தந்தை ராத்திரி 1 மணிக்கு படுத்து இப்போ 1 மணி வரை உட்கார்ந்துருக்கிறாரு. எங்களை கண்டவுடன் தான் இவர்கள் அறையை அழகுபடுத்தினார்கள். ஆனாலும் இவர்கள் அக்கறையும் ஆர்வமும் பாராட்ட வேண்டிய உண்டு. கைதட்டுங்க. சிறார்களின் சிலம்பாட்டம், சீரிய ஆட்டம், யானை இல்லாததால் பானை மேல் பரதநாட்டியம், அழகு நடைபெற்ற அற்புத சிறுமிகள் சிறுவர்கள், தாலாட்டு பாடி நம்மை உறங்க வைத்த சிறுவன், அசத்தி விட்டார்கள் அரிய நிகழ்ச்சிகளால். துவக்கமல்ல இது, நம்மை கிறங்க வைத்த விழா. ஆம்பலின் மறுபெயர் நீலத்தாமரை. ஆம்பல் இலங்கையின் தேசிய மலர். ஆம்பல் ஆயுர்வேத மருத்துவ குணம் உள்ளது. ஆம்பல் ஒரு அற்புத அழகான மலர். ஞாயிறு கண்டு மலரும் தாமரை போல சந்திரன் கண்டு மலரும் தாமரை இது. அழகான ஆம்பல் பெயர் சூட்டியமைக்கு உங்களுக்கு பாராட்டுக்கள். சிறப்பாக இந்த ஆம்பல் சிறக்க எனது வாழ்த்துக்கள். அருட்தந்தையின் அரவணைப்பில் உதித்தது பெருமன்றம். பல விழுதுகளோடு பெருமன்றம் இன்று ஒரு விழுதான அரசியலுக்கு இன்று விழுதான ஆம்பலுக்கு வாழ்த்துக்கள். இந்த விழுது பல கிளைகள் பரப்பிட வாழ்த்துக்கள். தமிழர் தலைநிகர் காலம் வெகு விரைவில் எழுமின் ஏற்றங்கண்டு விழுமின் இருக்கின்றோம் என்று உலகமெல்லாம் வணிகம் செய்த தமிழினம் என்று மீண்டும் உலகமெல்லாம் வணிகம் செய்ய புறப்பட்டுள்ளது எழுமின் மூலம். ஆம்பல் மேலும் மேலும் பன்மடங்கு உயர, ஆம்பல் சோம்பல் இன்றி உழைத்திட, ஆம்பல் அணி மூலம் பல கிளைகள் உதித்திட வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி.